Hello students, welcome to Sparks Academy. So civil engineering concepts நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதில் இன்னைக்கு ஆர்சிசி reinforced cement concrete அந்த சப்ஜெக்ட்ல இருந்து tensile strength of concrete பற்றி தான் நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து எஸ்எஸ்சி ஜேஇல கேட்பாங்க, டிஎன்பிசி ஏஇக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஆர்பி லெக்சரர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எல்லா எக்ஸாம்லேயும் வந்து ஸோ 1 மார்க் கொஷின்ஸ் இதுல இருந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, கேட்டிருக்கவும் செய்கிறாங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ள நம்ம ஃபுல்லாக இதை பார்த்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட்டை பற்றின ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் அப்படின்றது என்ன? ஸோ நம்ம வந்து கான்கிரீட்டோட டென்சைல் ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம டிசைனில் கன்சிடர் பண்ண மாட்டோம், வி ஆர் இக்னோரிங் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஒய் அப்படின்னா இட் இஸ் வெரி வீக் இன் டென்ஷன், கான்கிரீட் இஸ் வெரி வீக் இன் டென்ஷன். ஸோ ஹவு மச் லோட் இட் கேன் வித்ஸ்டாண்ட், அது வந்து ஏன் இவ்வளோ வீக்காக இருக்குது அப்படின்னா டியூ டு இட்ஸ் பிரிட்டில் நேச்சர் அப்படின்னு படிச்சிருப்போம். கரெக்டா? பிரிட்டில் நேச்சர்னால என்ன ஆகும்னா இட் இஸ் வெரி வீக் இன் டென்ஷன். இதே வந்து ஸ்டீல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டீல் அப்படின்ற இன்னொரு மெட்டீரியல் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இஸ் வெரி குட் இன் கம்ப்ரெஷன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இட் வெரி குட் இன் டென்ஷன் ஆஸ் வெல் அஸ் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஸ்டீல் இஸ் அ சாலிட் மெட்டீரியல். கரெக்டா? ஸ்டீல் வந்து ஒரு சாலிட் மெட்டீரியல். ஸோ but concrete is not a solid material, it is a mixture of binding material, aggregates and water அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதனால it cannot resist any tension, it cannot withstand any tensile loads அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அது எவ்வளோ தாங்கும், எவ்வளோ லோடு, அதை வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்து அதை எடுத்துக்க முடியும், டென்சைல் ஸ்ட்ரென்த் எடுத்துக்க முடியுன்ற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்னென்ன டெஸ்ட் இருக்குது, அதோட எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில். So, for tensile strength of concrete அப்படின்னா the ability to withstand the tensile stress without failure அப்படின்றது தான் என்ன அப்படின்னா tensile strength of concrete. ஸோ ஒரு நீங்கள் கான்கிரீட் கியூபோ சிலிண்டர்லையோ நீங்கள் டென்சைல் லோடு அப்ளை பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடி, தட் இஸ் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அதனால எவ்வளவு லோடை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் மெஷர்டு இன் நியூட்டன் பர் mm square. It is measured in Newton per mm square or megapascal அப்படின்றது உங்களுக்கு தெரியும், right? Newton per mm square, right? So tensile strength of concrete பாத்தீங்க அப்படின்னா, so concrete approximately it is 10% of its compressive strength. It can withstand approximately 10% of its compressive strength அப்படின்னு படிச்சிருப்போம். So 10 to 12%, ஓகேங்களா? 10 to 12% வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ தாங்குமோ அதில் 10 to 12. ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிலோநியூட்டன் வந்து அதனால கம்ப்ரசிவ் லோட தாங்க முடியுது அப்படின்னா இட் கேன் ரெசிஸ்ட் ஒன்லி அப் டு 10 கிலோநியூட்டன் இன் டென்சைல் நேச்சர், இன் டென்சைல் லோட் அப்படின்றது அதோட அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் IS 456 டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் இஸ் கிவன் பை FCR is equal to 0.7 root FCK அப்படின்றது நம்ம 0.7 root FCK Newton per mm square. 0.7 root FCK Newton per mm square. So இதில் FCK அப்படின்றது grade of concrete, that is characteristic strength of concrete. FCK அப்படின்றது நம்ம characteristic strength of concrete அப்படின்றது நம்ம படிச்சோம். ஓகே, அப்போ இந்த FCK இந்த ஃபார்முலா எப்படி வந்து இந்த ஃபார்முலா வந்து அட்டைன் பண்ணாங்க, ஸோ இந்த ஃபார்முலா எந்த டெஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் கேன் பி டிட்டர்மைன்டு பை தி ஃபாலோயிங் மெத்தட்ஸ். இந்த ஃபாலோயிங் டெஸ்ட் எல்லாம் பண்ணி தான் நம்ம டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டென்ஷன் டெஸ்ட், ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட், ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட், ரிங் டென்ஷன் டெஸ்ட், டபுள் பஞ்ச் டெஸ்ட், இது எல்லாமே வந்து டு டிட்டர்மைன் தி டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட். ஸோ இதில் டைரக்ட் டென்ஷன் டெஸ்ட் அப்படின்றத வந்து உங்களுக்கு என்னன்னா டைரக்ட் மெத்தட் டு டிட்டர்மைன் தி direct method to determine the tensile strength of concrete. So all the other methods are indirect method. So இதுவும் கேட்பாங்க. ஸோ எந்த இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்பிளிட் டென்சைல் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரென்த் நம்ம படிச்சிருப்போம், காலேஜஸ்லையும் படிச்சிருப்போம் நிறைய இடத்துல. ஸோ டைரக்ட் டென்ஷன் டெஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க சிலர், பட் இந்த ரிங் டென்ஷன் டெஸ்ட், டபுள் பஞ்ச் டெஸ்ட்லாம் நம்ம ரொம்ப ரேராக தான் வந்து பார்த்துருப்போம். ஸோ இதுவுமே வந்து என்ன அப்படின்னா டு டிட்டர்மைன் தி டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் தான். ஸோ இதையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ ரிங் டென்ஷன் டெஸ்ட் அப்படின்றது யூஸ்டு டு டிட்டர்மைன் தி டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட், டபுள் பஞ்ச் டெஸ்ட் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் தி டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் அப்படின்றது. ஸோ இதில் எது பெஸ்ட், எதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம், நம்மளோட கான்கிரீட்டோட டென்சைல் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம்.
ஓகேவா? ஸோ இங்கே நம்ம மேஜரா ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டை பற்றி அதுதான் வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம். மேஜரா IS 456 நமக்கு 0.7 ரூட் FCK அப்படின்னு பார்த்தோம். FCR அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? FCR is equal to 0.7 root FCK. The FCR is nothing but your flexural strength. It is nothing but your tensile strength of concrete in bending, or வந்து bending strength of concrete அப்படின்னு சொல்லுவாங்க, or modulus of rupture அப்படின்னு இந்த டேர்ம்ஸ் எல்லாமே இதில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டின் லாஸ்ட் JDOல கூட என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் JDOல கூட உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, SSCல கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு மெத்தடாக நம்ம சி. ஓகே, ஸோ டைரக்ட் டென்ஷன் டெஸ்ட். ஸோ டைரக்ட் டென்ஷன் டெஸ்ட்ன்றது நம்ம சிலிண்டரில் டைரெக்டாக நம்ம அதோட ரெண்டு எண்டையுமே நம்ம வந்து லாக் பண்ணி டைரெக்டாக டென்சைல் லோட் அப்ளை பண்ணுறது தான் வந்து என்னன்னா டைரக்ட் டென்ஷன் மெத்தட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு ஐ செக்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து மேட் பண்ணி உங்களுக்கு வந்து டைரக்ட் டென்சைல் லோட் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதோட டைரக்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த் மீன்ஸ் எந்த இடத்துல எப்போ வந்து ஃப்ராக்சர் அக்கர் ஆகுதோ அந்த பாயிண்ட் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அதோட டைரக்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த்தாக வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இட் இஸ் வெரி லெஸ். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ரிசல்ட்டை தான் கொடுக்கும். ஸோ பிகாஸ் கான்கிரீட் வந்து என்ன ரொம்ப லெஸ்ஸர் இன் வெரி லெஸ் வெரி வெரி வீக் இன் டென்ஷன் அப்படின்றனால ஸோ ரொம்ப கம்மியானது தான். ஸோ இங்கே வேணால் என்ன ஆகும்னா ஃபெயிலியர் போர்ஷன் ஆகணும். ஸோ இதை ஜென்ரலாக we are not used to determine the tensile strength of concrete. Why? Because most of the cases, 99% concrete does not subjected to direct tension. So அதனால we are not using this test to determine the tensile strength of concrete. So நாம அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா flexure test. So already சொல்லிட்டேன், flexural strength test தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are using to determine the tensile strength of concrete. So இந்த flexural strength testல இருந்து நம்ம எடுத்துக்கூடிய அந்த ஃபார்முலா தான் என்ன அப்படின்னா 0.7 root FCK, that is FCR இல்லையா? this FCR இது என்ன அப்படின்னா சொல்றோம் flexural strength of concrete அப்படின்னு சொல்லுவாங்க. then modulus of rupture அப்படின்னு சொல்லுவாங்க, or rupture strength of concrete அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா bending strength of concrete ன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நான் so flexural test or modulus of rupture is the another form of indirect tension test. Okay, it is also indirect tension test. So இதுல ரெண்டு மெத்தட் இருக்கு. we are using a center point loading method to determine the tensile strength and 3 point loading method to determine the tension. So bending அப்போ கான்கிரீட் ஒரு ப்ரிசம் கான்கிரீட்ல நம்ம ப்ரிசம் UTM டெஸ்டிங் மிஷின்ல பிளேஸ் பண்ணி அதில் சென்டர் பாயிண்ட் லோட் கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம், ஆர் 3 பாயிண்ட் லோட் கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம் நம்ம அதை என்ன பார்க்கலாம். ஸோ அப்போ வென் the beam is or the prism is bending, so it starts to crack. அது பெண்ட் ஆகும்போது the prism வந்து கிராக் ஆக ஆரம்பிக்கும். there is no reinforcement in the prism, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதான் அந்த prism. ஸோ this is center point loading. இந்த மெத்தட் என்னன்னா சென்டர் பாயிண்ட் லோடு. ஓகேவா, இது வந்து 3 பாயிண்ட். ஓகேவா, ஸோ எனக்கு இந்த டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்க சார்ன்றது டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இந்த டெஸ்ட்டை மட்டுமே நம்ம தனியாக பார்க்கலாம் வீடியோ. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can. ஸோ இங்கே வந்து ஃப்ராக்சர் ஃபெயிலியர் பிளேன் வந்து எங்கே அக்கர் ஆகும் அப்படின்னா somewhere here. ஸோ எங்கே அக்கர் ஆகும்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபெயிலியர் அக்கர் ஆகும், ரைட்? ஸோ அப்போ ஃப்ராக்சர் அக்கர் ஆகும்போது என்ன ஸ்ட்ரென்த்தோ அதுதான் உங்களுடைய flexural strength of concrete, or modulus of rupture of concrete, or rupture strength of concrete, or just tensile strength of concrete in bending. So we are considering the bending tensile strength. Okay, right? So the size of prism which is used in flexural strength test is ரெண்டு டைப் ஆஃப் prism வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 15 by 70 சென்டிமீட்டர், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 10 by 50 சென்டிமீட்டர். ஸோ இந்த ரெண்டு மீன்ஸ் இது வந்து less than 20 mm அக்ரிகேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணலாம். கிரேட்டர் than 20 mm சைஸ் அக்ரிகேட் இருந்துச்சு அப்படின்னா நாம இந்த ப்ரிசம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு சைஸ் ஆஃப் ப்ரிசம் தான் நம்ம வந்து ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இது போக நீங்கள் வந்து 100 by 750 கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லெபார்டரியில். ஸோ ஸ்டாண்டர்டாக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. above 20 mm அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். less than 20, that is 90 mm அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ரிசம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம ஸ்டாண்டர்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் லோடிங் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, ரேட் ஆஃப் லோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.7 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் பர் மினிட். ஓகேவா, ரேட் ஆஃப் லோடிங் அப்படின்னு கேட்பாங்க. இது கூட ஒரு கொஸ்டின் தான். ரேட் ஆஃப் லோடிங் என்ன அப்படின்னா 0.7 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேற என்னன்னா ஜென்ரலாக நம்ம வந்து ப்ரிசம் வந்து என்ன பண்ணுவோம், 48 hours வாட்டரில் வந்து டெஸ்ட்டுக்கு பிஃபோர் வந்து 48 hours வாட்டரில் வந்து வச்சுருவோம். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து தான் என்ன பண்ணுவோம்னா டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ரேட் ஆஃப் லோடிங் பார்த்துக்கோங்க 2 பாயிண்ட் லோட். ஓகே, 3 பாயிண்ட் லோடா 2 பாயிண்ட் லோட் கூட சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. ரைட். ஸோ கால்குலேஷன் எப்படி வந்து ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரென்த் கால்குலேட் பண்ணுறாங்க, எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ வென் ஹியர் ஏ அப்படின்ற ஒரு டேர்ம் சொல்லுங்க. ஏ இஸ் கிரேட்டர் தென் 20 சென்டிமீட்டர் ஃபார் 15 சென்டிமீட்டர் ஸ்பெசிமென். அதாவது நம்ம ரெண்டு டைப் ஆஃப் ஸ்பெசிமென் பார்த்தோம் இல்லையா, 150 by 150 by 700, 10 by 10 by 500 அப்படின்னு ரெண்டு ஸ்பெசிமென் பார்த்துருந்தாலும் எம்எம்ல 100 by 10 by 10 by 50 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிமென் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இதுல ரெண்டு டைப் ஆஃப் ஸ்பெசிமென் இருக்கு, அதை பொறுத்து தான் இங்க சொல்லியிருக்காங்க. when A is greater than 20 centimeter for 15 centimeter specimen or 13 centimeter for 10 centimeter specimen. அப்போ இங்க A அப்படின்றது என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். A அப்படின்றது the distance between the line of fracture, அந்த fracture point இருக்கு இல்லையா, அதுல இருந்து நியரஸ்ட் சப்போர்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா A அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ரொம்ப சிம்பிள். அதுல சென்டர் லைன். ஸோ இதான் இந்த நியரஸ்ட் சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த லைன் தான் வந்து என்னன்னு சொல்றோம்னா அந்த டிஸ்டன்ஸை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா A அப்படின்னு சொல்றோம். ஓகேவாமா, ஸோ அதுதான் ரெண்டு டைப் ஆஃப் ஸ்பெசிமனுக்கு இங்க உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பெசிமனுக்கு வந்து 20 அப்படின்னு 15 சென்டிமீட்டர் ஸ்பெசிமனுக்கு A வந்து கிரேட்டர் than 20 ஆவோ அல்லது 13 சென்டிமீட்டர் ஃபார் 10 சென்டிமீட்டர் ஸ்பெசிமனுக்கு இருந்துச்சு அப்படின்னா the formula flexural strength in bending is equal to PL by BD square. ஓகேவாமா, PL by BD square எப்போ அப்படின்னா இது இந்த கண்டிஷன். ஒருவேளை A is less than 20 centimeter but greater than 17 centimeter for 15 centimeter sample and less than 13.3 centimeter but greater than 11 centimeter இருந்துச்சு அப்படின்னா it is flexural strength in bending is equal to 3PA divided by BD square. ஓகேவாமா, ஸோ இதுதான் வந்து flexural strength டெஸ்ட்டுக்கான formula. ரெண்டு டைப் ஆஃப் ஸ்பெசிமன் with respect to the distance from the center line, distance from the fracture to the support. ஓகேவாமா, ஸோ இதுதான் வந்து ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுல இருந்து நம்ம எடுத்துட்டு வந்த அந்த ஃபார்முலா தான் என்ன அப்படின்னா 0.7 root FCK அப்படின்றது. FCR is equal to 0.7 root FCK அப்படின்ற அந்த ஃபார்ம். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹியர் வாட் இஸ் A அப்படின்றது என்னன்றதை கிளியரா சொல்லியிருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், நெக்ஸ்ட் டெஸ்ட் நம்ம ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரென்த்துக்கு அப்புறம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய டெஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்பிளிட் டென்சைல் டெஸ்ட். நம்ம காலேஜஸ்ல பண்ணியிருப்போம். ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டும் நீங்க பண்ணியிருப்பீங்க, ஸ்பிளிட் டென்சைலும் நீங்க பண்ணியிருப்பீங்க. ரைட், ஸோ ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்டாண்டர்ட் சிலிண்டர் சைஸ் என்னமா 300 by 150 mm. அந்த சிலிண்டர் எடுத்துட்டு நம்மளுடைய UTM யூனிவர்சல் டெஸ்டிங் மெஷின்ல ஸோ இந்த மாதிரி பேரலா நம்ம என்ன பண்ணுவோம், ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா பிளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணிருப்போம்னா இந்த மாதிரி உடன் பிளாங்க்ஸ் ஆர் ஸ்டீல் பிளாங்க்ஸ் வந்து என்ன பண்ணிருப்போம்னா பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே we are applying a compressive load, not tension, we are applying compressive load, right? So compressive load apply பண்ணுவோம். ஒரு சர்டைன் பாயிண்ட்ல வந்து என்ன ஆகும்னா the cylinder will break fail like this. இந்த மாதிரி சென்டர்ல it will split into two parts, right? It will split into two parts. அப்போ அதோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ அதான் வந்து ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த். ஸோ we are using to this is also used to determine the tensile strength of concrete, right? The direct tensile strength of concrete is difficult to measure, so we use split tensile test, right? Okay, ஸோ இதுதான் வந்து அந்த உடன் பிளாங்க்ஸ். ஓகேவா, உடன் பிளாங்க்ஸ் ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்ற ரீசன் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நீங்க வந்து உடன் பிளாங்க்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா we are applying compressive load, right? நம்ம UTMல compressive load தான் கொடுக்குறோம். அப்போ நீங்க compressive load கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா it is subjected to compressive force. உடன் சிலிண்டர் வந்து என்ன ஆகும்னா கம்ப்ரசிவ் நேச்சர் அதிகமா இருக்கும். ஓகேவா, கம்ப்ரெஷன் வந்து கம்ப்ரெஷனோட நேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ டு அவாய்ட் தட் we are using this steel planks. We are avoiding to avoid the compression nature, we are using this
ஸ்டீல் பிளாங்க்ஸ். ஓகேவா, அதுதான் வந்து ஸ்டீல் பிளாங்க் யூஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ இதோட லோடிங் ரேட் கேட்பாங்க. லோடிங் ஆர் ரேட் ஆஃப் லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேட் ஆஃப் லோடிங் கேட்பாங்க. 2 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் per minute. ஓகேவா, 2 அங்கே வந்து 0.7 இங்கே ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரென்த்துக்கு, இங்கே வந்து 2 நியூட்டன் பர் mm ரைட் per minute. ஓகேவா, யூடிஎம்ல வச்சு தான் நம்ம பண்ணுவோம். அண்ட் உங்களுடைய ஸ்பெசிமன் சைஸ்லாம் தெரியும், 300/15, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபெயிலியர் பிளேன். ஓகேவா, திஸ் இஸ் யுவர் ஃபெயிலியர் பிளேன். ஓகேவா, ஸோ பர்பஸ் ஆஃப் வுடன் பிளாங்க் வேணால் நான் எழுதிடுறேங்க. பர்பஸ் ஆஃப் வுடன் பிளாங்க் is to reduce the magnitude of compressive stress. ஓகேவா, ஏன்னா பிகாஸ் நம்ம கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் தானே அப்ளை பண்ணுறோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறோம். மேக்னிடியூட் ஆஃப் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் பிலோ லோடிங், பிலோ. ஓகேவா, ஸோ அப்போ கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்னன்னா, இட் வில் ஃபெயில் இன் கம்ப்ரெசிவ் நேச்சர். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான், கம்ப்ரெசிவ் நேச்சரில் ஃபெயில் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இந்த வுடன் பிளாங்க் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த்தோட ஃபார்முலா வந்து இதுதான், 2p/πdl. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃப்ளக்சுரல் டென்சைல் ஸ்ட்ரென்த் இன் கான்கிரீட், FT அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலாவும் அடிக்கடி கொஸ்டினில் கேட்டுருக்காங்க, ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த்தோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்போம். ஓகேவாமா, கிளியரா ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்போ ஸோ இதில் வந்து ஒரு 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 ஜோன் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அந்த ஜோனோட டெப்த் எவ்வளோ அப்படின்னா, இட் இஸ் 5d/6 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜோன் என்ன அப்படின்னா, இட் இஸ் 5d/6 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர்ஷன் தான் வந்து என்னன்னா, உங்களுக்கு இனிஷியலாக டென்சைல் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆகும். ஓகேவா, அந்த போர்ஷன் வந்து ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கான ரீசன் வந்து இந்த போர்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும். இட் இஸ் 5d/6. த டெப்த் ஆஃப் தட் போர்ஷன் இஸ் 5d/6. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ரிங் டென்ஷன் டெஸ்ட்மா. ஸோ ஜஸ்ட் வந்து ஃபார்முலா மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பெருசாக கேட்க மாட்டாங்க. ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, FT is equal to PRI square divided by RO square minus RI square into 1 minus RO square divided by RI square. ஓகே சார், RI கிடையாது, இட் இஸ் R. ஓகேவா, ஸோ இங்கே வந்து RI அப்படின்றது இன்டர்னல் ரேடியஸ். RI அப்படின்றது இன்டர்னல் ரேடியஸ். RI internal radius, RO outer radius. ஓகேவா, இப்போ R இந்த R அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் ரேடியஸ் அட் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர். ரேடியஸ் அட் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர். ஓகேவாமா, ஸோ இதான் வந்து ரிங் டென்ஷன் டெஸ்ட்டுக்கான ஃபார்முலா. TRB ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவன் கேட்டில் கூட கேட்கலாம். அடுத்த டெஸ்ட் என்ன அப்படின்னா, டபுள் பஞ்ச் டெஸ்ட். இதுவுமே வந்து இட் இஸ் இன்டைரக்ட் மெத்தட் டு டிட்டர்மைன் தி டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் தான். பட் ரிங் டென்ஷன் டபுள் பஞ்ச் டெஸ்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. மோஸ்ட்லி we are using ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் அண்ட் ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஒன். ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் தி செட்டப் ஆஃப் டபுள் பஞ்ச் டெஸ்ட். ஓகேவாமா, ஸோ த ஃபார்முலா ஃபார் டபுள் பஞ்ச் டெஸ்ட் இஸ் ஓகேவாமா, FT is equal to P/pi 1.2 BH minus A square. ஸோ உங்கள் டைமென்ஷன்ஸ் எல்லாமே இங்கே ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா டபுள் பஞ்ச் டெஸ்ட்டோட. ஸோ தீஸ் ஆர் தி மெத்தட்ஸ் ஆர் டு டிட்டர்மைன் தி டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட். ஓகேவா, ஸோ இங்கே நம்ம வந்து டைரக்ட் டென்ஷன் டெஸ்ட் பார்த்தோம் இல்லை, FD அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, FDன்னு எடுத்துக்கிறேன். டைரக்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த் இஸ் லெஸ்ஸர் தேன் தி ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த். ஓகேவா, இட் இஸ் லெஸ் தேன் தி ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த். Okay, and split tensile strength is less than the flexural strength, FCR. Okay, so இது எப்பவுமே இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. Direct tensile strength is lesser than split tensile strength and split tensile strength is lesser than the flexural strength test. So generally we are adopting F direct tensile strength is 50% of FCR, that is flexural strength 50% தான் எடுத்துக்கும். அப்போ
FD is equal to என்னன்னா 0.5 times of FCR அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? F direct tensile strength is equal to 0.5 times of FCR அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. And split tensile strength இருக்கு இல்லையா? F split tensile. S split is equal to 0.65 times of FCR, not root. 0.65 times of FCR, not FCK, FCR. Okay, mama. So in the okay, these are the relation between direct tensile strength and split tensile strength and flexural strength test. Okay, clear ஆ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். So இந்த MCQsலாம் பார்த்துடலாம். Tensile strength of concrete is measured by direct tension test in universal testing machine, by applying 3-point third point loading on prism, by applying compressive load along the diameter of the cylinder, applying tensile load along the diameter of the cylinder. ஓகேவா? ஸோ இதில் வந்து மூணுமே 1 2 3 இது மூணுமே கரெக்டு தான். பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் இஸ் மெஷர்டு பை, அதுதான் நான் சொன்னேன். As per code book, tensile strength of concrete is given by or it is taken from flexural strength only. FCR is equal to 0.7 root FCK. இதுல இருந்து தான் நம்ம எடுத்துக்கிறோம். So the option B is correct. Option B is the correct answer. So அதை தான் நீங்க choose பண்ணணும். ஓகேவா? கிளியரா? ரைட். Second question, tensile strength of concrete is approximately what percent of compressive strength? இப்போதான் பார்த்தோம், it is 10 to 12% அப்படின்னு பார்த்தோம். So option C is the correct answer. Next, tensile strength of concrete is equal to என்னமா as per IS 456 என்னமா it is 0.7 root FCK அப்படின்னு பார்த்தோம். So option B is the correct answer. இது எல்லாமே SSC JDO கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? ஸோ மாடுலஸ் ஆஃப் ரப்சர் ஆஃப் கான்கிரீட் கிவ்ஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் மாடுலஸ் ஆஃப் ரப்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் ரப்சர் கிவ்ஸ் direct tensile strength of concrete, direct compressive strength of concrete, tensile strength of concrete in bending, character strength of concrete. So என்னமா ஆன்சர்? tensile strength of concrete in bending. ஸோ அதுதான் வந்து மாடுலஸ் ஆஃப் ரப்சர் நமக்கு கொடுக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ the flexural strength of concrete for M25 grade என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி வாட் இஸ் தி ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இது என்னன்னு பார்த்தோம் 2P/5LD அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் ஃபார் M150 இது என்னன்னு கேட்டிருக்கோம். இதையும் நீங்கள் தான் சொல்ல போறீங்க. ஸோ 1 2 இந்த 2 கொஸ்டினுக்கும் ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வேற என்ன டாபிக்ஸ்ல உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. வில் சி. ஸோ TNPSC AE 2023க்கான நியூ பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆஃப்லைன் பேட்ச். ஸோ சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்கு. ஸோ செப்டம்பர் மந்த் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஏர்லி பேர்ட் ஆஃபர் போயிட்டு இருக்கு. எனக்கு ஆஃப்லைனில் டெமோ கிளாஸ் வேணும் அப்படின்றவங்க கம்மிங் 4 days உங்களுக்கு ஃப்ரீ டெமோ அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் மார்னிங் டு ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆல் த வெரி பெஸ்ட்.